அம்மா பசி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்களே. என் மக்களின் பசியெல்லாம் இந்த பாவில எப்படிமா சென்றால் தான் என் மக்கள் பசி தீர்க்க முடியும். என் மாதாவினை சென்றால் தான் என் பிள்ளை பசியெல்லாம் தீர்க்க முடியும். ஆனால் என்னுடைய கணவரை அழைத்து என்னுடைய தாய்மொழிக்கு செல்ல போகி வீதியை நுழைக்க போகி மன்னவா எனது சுவாமி மக்கள் பசி தீர வேண்டும். போய் வருவே மக்கள் பசி தீர வேண்டும். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து அம்மா பசி பசி என்று பார்த்தாயா உனது தாய் வீடு சென்று என்னுடைய பசிகளை மகன் பசிகளை தீர்க்கிறேன் உரைக்கிறாய். வேண்டாம் அம்மா, தாய் வீடு செல்ல வேண்டாம். நெருங்கி வெற்றியாவது தன்னுடைய மகன் சந்தனத்தை பிடித்த கையா கரத்தா ஆஜே என்னுடைய அண்ணனோ ஆணை கட்டி ஆளுகின்றார் அரண்மனை கோட்டை கட்டி ஆளுகின்றார் குவளையத்தை அழைப்பூட்டுகிறார். பசியார உண்டு மகிழ்வார்கள் என்றார். நீங்கள் எந்த நாட்டை உழைத்தாலும் சரி பிள்ளை பசி தீர போக போகிறேன். என் மாதாவிடம் சென்று என் மக்கள் பசியெல்லாம் செல்ல வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. எப்பேற்பட்ட நிபந்தனை தெரியுமா? தாய் வீடு செல்கிறேன், எனது அண்ணன் இருக்கிறான். அண்ணன் தான் உனது உடன் பிறப்பு. ஆனால் உன் அண்ணி இருக்கிறாளே, அவள் யார்? எப்பேற்பட்டவள்? அவளால் என்னுடைய மக்களுக்கு ஏதாவது துன்புறுவு வந்தால் இந்த காசிமா நகரம்
அது மட்டுமா, நான் காற்றாக வருவேன், காற்றோட்டமாக வெட்டி பேசுவேன், ஈயாக உருவம் எடுத்து வருவேன். என்னுடைய குழந்தைகளுக்கு இணை உறுதி ஈயாக உருவெடுத்து வருவேன். இறக்கு விளவாக சென்றால் தாய் வீடு உனக்கு அழைப்பு கொடுப்பால் காசுவா நகரம் அழைப்பு கொடுக்கவில்லை என்றால் இந்த காசுவா நகரத்தை விட்டு பறக்க வேண்டும். தூரத்திலே உன்னுடைய தாய்மாமன் வீடு இருக்கின்றது. அங்கு சென்றால் உங்களுக்கு தாய்மாமன் உங்களுக்கு தேவையான பால் பழம் அத்தனை உனக்கு பசியார கொடுப்பார்கள். அதை உண்டு உங்களுடைய பசியை நான் தீர்க்கின்றேன். நாம் செல்வதோ அடர்ந்த கானகம். கானகத்திலே ஒருவர் பின் ஒருவராக கை கோர்த்து இந்த தாயின் முந்தானை பிடித்து பின்தொடர்ந்தே வந்தான். தாய்மாமன் வீடு சென்று உங்களோட பசியை நான் தீர்க்கிறேன். மக்களா ஒருவர் முகம் ஒருவர் இருட்டிலே தெரியாது. ஆனால் ஒருவர் கரத்தை ஒருவர் பிடித்து தாயின் முந்தானை பிடித்து பின்தொடர்ந்தே வாருங்கடா. மக்களா நீங்க நடந்து வாடா எந்த பாலா, நடந்து வாடா எந்தன் பாலா, நீங்க நடந்து வாடா எந்தன் பாலா, நடந்து வாடா எந்தன் பாலா, நடந்து வாடா எந்தன் பாலா. வேட்டையாட செல்கிறோம். நாட்டு விலங்குகளை வேட்டையாடி அரண்மனைக்கு செல்வது நடக்கும். வேட்டையாட வேண்டும். வேட்டையாடுவோம் வருவே, உங்களுக்கு பார்ப்பதற்கு பயமா இருக்கிறது. இந்த தாய் நான் இருக்கிறப்பா என்னை பின்தொடர்ந்தே வந்தா உங்களுடைய பயத்தை நான் போக்க வேண்டாம். மக்களா ஐயப்பா சிந்த மக்களா, ஐயப்பா சிந்த மக்களா, ஐயப்பா சித்த மக்களா பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பாதவினையை நான் சித்த மக்களா பொறுத்து கொள்ளுங்க பாதமலையை நான் தீர்த்து வைக்கிறேன். மக்களா மக்களா நடந்து நடந்து கால்கள்லாம் வலிக்கிறது, ஒரே பசியா இருக்குது கேட்கிறீங்களே. மக்களா நான் பழுத்த கனி அறுத்து தாரி பூசித்திடும் பாலர்களா, பழுத்த கனி அறுத்து பூசித்திடும் பாலர்களா, பழுத்த கனி அறுத்து தாரை பூசித்திடும் பாலர்களா, பழுத்த கனி அறுத்து தாரை பூசித்திடும் பாலகரா, பாலனை பதறி அழவே நண்டா,
நடந்து நடந்து கால்கள் எல்லாம் வலிக்கின்றது. தாய் மாமி வீடு எங்கே என்று என் பிள்ளைகள் எல்லாம் கேட்கிறது. அம்மா, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறு குழந்தைகள் அம்மா. இந்த பாவி திருமணம் ஆகி வரும் பொழுது இதுவரைக்கும் 12 காலமாக தாயின் வீட்டிற்கே சென்றது கிடையாதம்மா. இந்த பாவி நான் எந்த வழி போவேன், எந்த வழி வருவீனே எனக்கு தெரியாதம்மா. என் பிள்ளைகள் இடத்துல நான் போற வழியை மறந்துச்சுன்னு சொன்னா என் பிள்ளைகள் எல்லாம் இந்த கானகத்திலே பயந்து ஓடுவாங்கம்மா. இந்த பாவி நான் என்னம்மா செய்ய போறேன்? மக்களா, அவனை இந்த வழி போவேனடான எந்த வழி போவேன்? அம்மா, என் பிள்ளைகள் எல்லாம் தாய் மாமி வீடு எங்கன்னு கேக்குது. மக்களா, அப்ப நான் இந்த வழி போவேனா, இந்த வழி போவேனா, அப்ப நான் இந்த வழி போவேனா? அம்மா, இந்த பாவி நான் எந்த வழியிடம் போவேனா? மக்களா, அவன போக வழி மறந்துட்டா. அம்மா பயமா இருக்குதுமா, பயமா இருக்குதுமா. மக்களா, அவன போக வழி மறந்துட்டா, போக வழி மறந்துட்டா. அப்ப இந்த பொக்கடிய பிள்ளைகள் எல்லாம் பசியோட தாக்கத்தோடு இருக்கின்றது. ஆண்டவா, ஓ காசி விஸ்வநாத, காசி விசாலாட்சி தாயே தாயே, என் பிள்ளைகளை பார்த்து கூடவா அவனுக்கு மனம் இருக்கவில்லை. ஆண்டவா, இந்த பாவி ரசமா தோசக்காரிடா. ஆண்டவா, இந்த பாவியை பார்த்து உனக்கு மனகிறங்களா நான் கூட பரவாயில்லடா. என் சின்ன சிறு பிள்ளைகள் ஒன்று மரியாதை பிள்ளைகளடா. என் பிள்ளை பசி போக்க, என் பிள்ளை பசி போக்க. ஆண்டவா, என் பிள்ளைகள் எல்லாம் பசியோடு அழுது கொண்டு இருக்கின்றது. மக்களா, அம்மா, கானகத்திலே அந்தி சாய்ந்து நேரமோ இருட்டாகி விட்டதுடா. அதனால் அனைவரும் தாயின் மடி மீது ஒருவராக ஒருவர் உறங்கு. அதிகாலை எழுந்து உன் தாய் மாமா வீட்டுக்கு போக வேண்டாம். வாங்கடா.